பாண்டியன் ஷோஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கோமதி பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் சொன்ன மாதிரியே மயில போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு போகிறாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா பாண்டியனுக்கு கூப்பிட்றாங்க. இல்லை நான் வந்தால் சரியாக வராது, நீ போயிட்டு வான்னு சொல்லவும் கோமதி கூட தனக்கி ராஜியையும் மீனாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி மீனா மயில்கிட்ட சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்கக்கா, நான் வீட்டில் சொல்லிட்டேன், நாங்கள் இப்போ பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லவும் மயில் இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்கிறாங்க. உடனே மயிலோட அம்மா பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பாவே அடிச்சிட்டாங்களே, வரட்டும் ஒரு கை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நீ அவங்க வந்தோன்னே எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அந்த வீட்டை விட்டே போயிடுவேன்னு சொல்லிட்டு மயில் சொல்லிடுவாங்க. அதனால அவங்க வந்ததுக்கப்புறம் அமைதியாக இருப்பாங்க. கோமதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மயிலையும் குழந்தையும் பற்றி விசாரிச்சுட்டு எவ்வளோ பெரிய விஷயம், வீடே கொண்டாடுற விஷயம், இதை போய் மறைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட பேசுகிறாங்க. உன்னை அப்படியே விட்டுருவோம்மா, குழந்தையும் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் நாங்கள் விட்டுற மாட்டோம், கவலைப்படாதாங்கிறாங்க. இவங்க ஒரு சைடு மயிலுக்கு ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சரவணன் பார்த்திங்க அப்படின்னா மயிலை பற்றி குழந்தை பற்றி யோசிக்காமல் போய் அஞ்சலி கிட்ட கோவிலில் பேசிட்டு இருக்காங்க. திரும்ப இந்த மாதிரி உன்னை கைவிட மாட்டேன் அஞ்சலி, அந்த குழந்தை என்னோட குழந்தை தான், அந்த குழந்தைய ஏற்றுப்பேன் வளர்ப்பேன், ஆனால் மயிலை எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மயில் பண்ண துரோகத்தை என்றைக்குமே என்னால் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. கண்டிப்பாக ஒன்று தான் நான் ஏற்றுப்பேன், ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ அஞ்சலி கூட சரவணன் சேருவாரா இல்லை மயில் கூட சேருவாரா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.